தெனாலிராமன் கதைகள் 171. பேராசைக்கார வணிகன். விஜயநகர பேரரசில் ரத்தினம் என்ற பெரும் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் குவியாத செல்வங்கள் இல்லை. ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. தெனாலிராமன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அவருக்கு பொறாமை ஏற்பட்டது. என்னிடம் இவ்வளவு வசதிகள் இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத தெனாலிராமன் எப்படி எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கிறான் என்று மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் முறையிட்டார். மன்னர் சிரித்துவிட்டு, ரத்னம், நாளை காலை நீயும் ராமனும் ஆற்று மணல் பகுதிக்கு வாருங்கள். ஒரு போட்டி வைப்போம். அதில் வெற்றி பெறுபவருக்கே அதிக மனநிறைவு இருக்கிறது என்று அர்த்தம் என்றார். மறுநாள் காலை மன்னர் நதிக்கரையில், இந்த புண்ணிய நதியின் மணலை உங்களால் முடிந்த அளவுக்கு அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு அந்த மணலின் எடைக்கு ஈடாக பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். தெனாலிராமன் சற்றும் யோசிக்காமல் தன்னிடமிருந்த சிறிய கூடையில் மணலை நிரப்பி அதை தலையில் சுமந்து கொண்டு விறுவிறுவென்று அரண்மனை நோக்கி நடந்தான். அவன் சில நிமிடங்களிலேயே இலக்கை அடைந்து விட்டான். ஆனால் ரத்தினமோ, மன்னர் பொற்காசுகள் தருவதாக சொல்லியிருக்கிறார். இந்த பெரிய கூடை நிறைய மணல் கொண்டு போனால் இன்னும் அதிக பொற்காசுகள் கிடைக்கும் என்று பேராசைப்பட்டு ஒரு மாட்டு வண்டியில் பெரிய சாக்கு மூட்டைகள் எடுத்து வந்து மணலை நிரப்பத் தொடங்கினார். வெப்பம் அதிகரிக்க தொடங்கியது. ரத்தினம் அதிக மணலை சுமக்க முடியாமல் திணறினார். வண்டி சக்கரம் மணலில் சிக்கிக் கொண்டது. அவர் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த போது மாலையாகிவிட்டது. மன்னர் ஏற்கனவே தெனாலிராமனுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்திருந்தார். மன்னர் ரத்தினத்தை பார்த்து சொன்னார், ரத்தினம், தெனாலிராமன் தன்னிடம் உள்ள சிறிய கூடையை போதும் என்று நினைத்தான். அதனால் சீக்கிரம் வேலையை முடித்து மகிழ்ச்சியாக இருக்கிறான். நீயோ அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு கையில் இருந்த வாய்ப்பையும் இழந்து உடல் கஷ்டத்தையும் தேடிக்கொண்டாய். தெனாலிராமன் இடையில் புகுந்து, மன்னா, கடலில் உள்ள மணலை எல்லாம் அள்ள நினைப்பவன் கரையில் உள்ள அழகை ரசிக்க தவறிவிடுவான் என்று நகைச்சுவையுடன் கூறினான். ரத்தினம் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தார். நீதி. பேராசை பெருநஷ்டம், மனநிறைவே மாபெரும் செல்வம். அதாவது மக்களே, இவ்வளவு நாளா நம்மள எல்லாம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஆமா, புத்தர் ஏமாத்தி தான் இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசை துன்பத்திற்கு காரணம் இல்ல, அதிக அளவான ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். அவ்வளவுதான் இல்லையா? சோ எனக்கும் ஒரு ஆசை. என்ன பெரிய ஆசை? இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.